கர்த்தருக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் தேவனாய் கர்த்தர் ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கொடுக்க போகிறது. அதுக்காக கர்த்தரை நான் சோத்தரிக்கிறோம். அது அந்த வசனம் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். என்னாகம புத்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 14-15 வசனம். இன்றைக்கு கர்த்தருடைய நாமம் சொல்லுகிறது, உங்களோட வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லாவித துர்மார்க்கங்களும் பாவங்களும் விட்டு மனம் திரும்பியால் கர்த்தருனை சௌக்கியமாக்குவாள். ஆமென். கர்த்தர் சொல்லுகிறது, உங்களோட வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா விதமான துர்மார்க்கங்களும் பாவங்களும் விட்டு மனம் திரும்பியால் கர்த்தருனை சௌக்கியமாக்கும். இதுதான் கர்த்தர் நம்மோடு இந்த செப்டம்பர் மாதத்தில் வாக்குத்தத்த வசனம் உங்களோட ஆண்டவர் சொல்லுகிற இந்த வாக்கு. அதாவது நமக்கு சேர வேண்டிய சில ஆசீர்வாதங்களுக்கு தடையாக காணப்படுகிறது. நம்ம வாழ்க்கையில் நம்முடைய ஹிருதயங்களிலே துர்மார்க்க காரியங்களாலும் பாவ சிந்தனைகளாலும் பாவவிதமான காரியங்களாலும் உன் இருதயம் கடினப்பட்டிருக்கிறது. ஆமே. உங்கள் இருதயம் இருளாக காணப்படுகிறது. உங்களுடைய இருதயம் பாவத்தினால் நிரம்பி மூடப்பட்டிருக்கிறது. இந்த காரணத்தினால் நமக்கு அனுதினமும் சேர வேண்டிய ஆசீர்வாதங்கள் தடையாக காணப்படுதுன்னு கர்த்தர் சொல்லுகிறது. அதனை கர்த்தர் நமக்கு இந்த மாதத்தில் கொடுக்குற வாக்கு வசனம் மூலமாக வெளிப்படுத்துகிறது. நீங்கள் மனம் திரும்பார். நீங்கள் மனம் திரும்பி என்னிடத்தில் வந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. நீங்கள் மனம் திரும்பாமல் இருந்தால் பழையபடி உங்கள் இப்படியே கடினமாக നിങ്ങൾക്ക് வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறது நல்ல ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறது. அதனை தடையாக காணப்படுகிற எல்லா விதமான துர்மார்க்க சிந்தனைகளும் பாவங்களை விட்டு நமக்கு தேவ சமூகத்தில் ஆயிருப்பான். நீங்கள் பரிசிரமிக்கீங்கள். நீங்கள் இடத்தை நீங்கள் சுத்திகரிங்க, சுத்தப்படுத்துங்கள். ஒரு சுத்தமுள்ள ஹிருதயம் தேவனுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் சமர்ப்பிக்கும் போது தேவன் ஒரு 5 விதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். முதலாவது, கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில் ஒரு வெற்றியை தருவார். அந்த வெற்றி உங்களோட வாழ்க்கையில் வந்துவிட்டால் நீங்கள் தோற்று போவதே இல்லை. அந்த வெற்றி உங்களுக்கு வாழ்க்கையில் வந்தால் நீங்கள் பரிபூர்ண ஆரோக்கியம் உள்ளவராக காணப்படும். നിങ്ങൾക്ക് நோய்கள் ஒன்றும் உங்களை தொடாதபடி பரிபூர்ண ஆரோக்கியமுள்ள ஒரு மனிதனாக நிலை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அடுத்தது சந்தோஷம். அதாவது நம்மளோட குடும்பத்தில் நம்மளோட வாழ்க்கையில் இவ்வளோ சொத்து காரியங்கள் எல்லாம் இருந்தாலும் நமக்கு சமாதானம் இல்லை எങ്കിൽ நம்மளோட வாழ்க்கையில் நம்ம என்றென்றைக்குமாய் தோற்றுப்போம். அதாவது தேவன் நமக்கு கொடுக்குற தெய்வீக சமாதானமும் சந்தோஷமும் இன்னும் நிலநிற்கும். இந்த 2 காரியங்கள் வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் என்ன குறைவாக காணப்படுகிறோ அந்த குறைகளை எல்லாம் நிறைவாக்குற ஒரு ஆசீர்வாதம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நம்மளிലേക്ക് வரும்போது നമ്മൾ இப்படி இருக்கும். നമ്മുടെ வாழ்க்கையில் ஒரு காரணவசால கலக்கங்களோ வேதனைகளோ ஒன்றுமில்லாத ஒரு நாட்களாக கர்த்தர் மாற்றி இயேசு தன்னுடைய மாரோடு நம்மளை சேர்த்து கொள்ளுவார். நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த ஆசீர்வாதம்
தடையாக காணப்படுகிற 2 காரியத்தை நம்ம இன்றைக்கு விட்டு விடுவான். நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்களா? அப்படி இருந்தால் கர்த்தர் உங்களை சௌக்கியமாவதுக்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பிரியமான பிள்ளைகளே, இந்த செப்டம்பர் மாதம் முழுவதுமாக நீங்களே ஒரு அபரிச்சிதமான ஆசீர்வாதத்தை, நிரந்தர ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவதற்கு என் தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த வசனம் மூலமாக கர்த்தர் உங்களை, உங்களுடைய குடும்பங்களை, உங்களுடைய சபை, உங்களுடைய தேசத்தையும் ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறது. இந்த மாதம் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம், ആരോഗ്യത്തിൻ്റെ കാലം, സന്തോഷത്തിൻ്റെ കാലം, കുറവുകൾ തീർக்கிற കാലം. கலங்கிப்போன உள்ளங்களே இயேசு தண்டு மாரோடு சேர்த்து உங்களை நடத்துகிற ஒரு மாதம். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்.